ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப நான் பதிலுக்கு கேட்டேன்னா அது ஒரு தடவை பார்த்தா 100 நாள் ஓடிச்சா? 86 ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற இந்த காஃபி ஷாப்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது த்ரிஷா வந்து அதை பாசிட்டிவா முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லும் போது தான் அந்த காதலே காதலே சாங் வரும். அந்த படத்தோட ஹைலைட் சீன் அது. அதாவது நம்பர் 1ல வரும். அந்த படத்துல பிடிச்ச சீன் ஒரு 4 எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி அது ரிவ்யூல என்ன தெரியுமா சொன்னாங்க? அது என்னன்னு தெரியல, லூசு மாதிரி என்னமோ பொய்யா சொல்றாங்க அப்படின்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரிவ்யூவர் சொல்றாரு. ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப நான் பதிலுக்கு கேட்டேன்னா அது ஒரு தடவை பார்த்தா 100 நாள் ஓடிச்சா? அது ஏதோ லூசு மாதிரி பேசுறாங்கன்னாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இதை விட ரொம்ப மோசமான, ரொம்ப அன்சிவிலைஸ்டான சில கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். ஏதோ இந்த படத்தை பண்றதுக்கு நீங்க இதை அல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் டைரக்டரை பத்தி ஒரு கேவலமான கமெண்ட். வெரி வெரி அன்சிவிலைஸ், வெரி அன்சிவிலைஸ். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மென்டல் இல்னஸ் தான் நான் சொல்லுவேன். they should get medical help. That's what I would say. ஏன்னா இதை எல்லாரும் பேச மாட்டாங்க சார். ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும், நம்ம அடுத்த படம் வரும்போது நம்மளை போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு போட்டோம், அதனால தான் தைரியமா பேசுறேன்.